ஹாய் மக்களே, வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு என்ன வீடியோவில் பார்க்க போறீங்கன்னா, ஆக்சுவலி இன்னைக்கு ஒரு ஹெட்லைன் நான் வைக்கிறேன். ஆக்டர் விஜய் ஹீரோ ஆர் பொலிட்டிஷியன், இதுதான் தலைப்பு. சரிங்களா? ஸோ விஜய் வந்து திருச்சிக்கு வந்தாங்க, அவங்க எல்லாருக்குமே தெரியும். சரிங்களா? வந்தாரு. என்ன பண்ணாரு, வந்து மார்க்கெட் கிட்ட நின்று பேசினாரு. அப்போ யாரும் மைக்கை கட் பண்ணி விட்டாங்கன்றாங்க. இல்லை அந்த டெக்னீஷியன் பாட்டா, அதுவும் எங்களுக்கு தெரியாது. சரிங்களா? அப்போ நானும் அங்கே தான் இருந்தேன். அங்கே தானே ஒரு இடத்துல இருந்தேன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ என்னாச்சு, திருச்சிக்கு வந்தால் திருப்புமுனை ஏற்படும் அப்படின்னு சொன்னாங்க. இங்கே வந்து எம்ஜிஆர் மாநாடு போட்டாங்க, அண்ணா மாநாடு போட்டாங்க, அதெல்லாம் சொன்னீங்களே சார். அப்போ நீங்கள் என்ன பண்ணியிருக்கணும், மொத மாநாடு நீங்கள் திருச்சியில் தான் போட்டிருக்கணும். எதுக்கு அதை விட்டுட்டு நீங்கள் விக்ரவாண்டியில் போட்டீங்க? அதுவே தப்பு. சரிங்களா? நான் உங்களை குறை சொல்றேன்னு நினைக்காதீங்க. எது பேசினாலும் நீங்க வந்து 1க்கு 2 டைம் 3 டைம் யோசனை பண்ணி பேசணும் சார். என்னமா சொல்றாங்க, புசி ஆனந்த் எழுதி கொடுத்துதான் பேசுறாங்க அப்படின்றாங்க. அதுவே தப்பு. நீங்க வந்து உங்களோட மைண்ட் செட்ல என்ன இருக்கோ நீங்க அதை தான் பேசணும். இன்னொன்னு, நீங்க வந்து பார்த்து பார்த்து கேள்வி கேட்குறீங்க. அதாவது அரசு பணம் வருதா, உதவித்தொகை வருதா, இதெல்லாம் செய்ய போறேன்னு நாங்களே செஞ்சாங்களா? நீங்க கேள்வி கேட்க கூடாது. மக்களோட குறைய என்னன்னு கேட்டு நீங்க இது பண்ணணும். இன்னொன்னு, நீங்க அமைதியா இருக்கீங்க. மக்களுக்கு நீங்க என்ன செய்ய போறீங்க அடுத்தது? நீங்க அமைதியா இருக்க இவங்கெல்லாம் என்ன தெரியுமா நினைக்கிறாங்க, இவர் என்ன சர்க்கார் பட பாணியில வந்து பண்ணிட்டு இருக்காரு, இவருக்கு வந்து அரசியல் அனுபவம் பத்தாது அப்படின்னு தான் பேசுறாங்க. அவங்க சொல்றாங்க, இவங்க சொல்றாங்க, அதெல்லாம் விட்டுருங்க. நீங்க உங்களோட பாதையில நீங்க கரெக்டா போங்க சார். இன்னொன்னு, மதுரை மாநாடுக்கு போனீங்க. அங்க என்ன பிரச்சனைனா, இந்த மாதிரி சேரெல்லாம் உடைச்சிட்டாங்க, ட்ரம் எல்லாம் உடைச்சிட்டாங்க, தூக்கிட்டு போயிட்டாங்கன்றாங்க. இதெல்லாம் உங்க காதுல விழுமா, உங்க காதுக்கு வருமா, வராதா? இதெல்லாம் உங்களுக்கு தெரியாம தான் நடக்குதா? என்ன அரசியல் பண்றீங்கன்னு தான் எங்களுக்கு ஒன்றும் புரியல. அப்ப அந்த 100 சேர் உடைஞ்சதுக்கு எவ்வளவு நஷ்டம், அந்த சேருக்கு அன்னைக்கு எவ்வளவு நஷ்டமா இருக்கும்? மாநாடு போட்டா, நான் வந்து சின்ன பிள்ளையில போயிருக்கேன். மாநாடுன்னா விடிய விடிய நடக்கும் எங்க ஊர்லலாம். ஐ மீன் திருச்சியில விடிய விடிய நடக்கும் எனக்கு தெரிஞ்சு. சரியா? இங்க மாநாடுன்ற பேர்ல 35 நிமிஷம் 45 நிமிஷம் இதெல்லாம் ஒரு மாநாடே கிடையாது. சரிங்களா? உங்களுக்கு இன்னும் அரசியல் அனுபவம்னா என்னன்றது தெரியுமான்னு தெரியல. நீங்க இன்னும் சினிமா ஸ்டைல் பண்ணிட்டே இருக்கீங்க. உங்களை நான் குறை சொல்றேன்னு நினைக்காதீங்க. இன்னும் நிறைய அனுபவம் வேணும். நிறைய பேர் அந்த வீடியோவை பார்த்துட்டு சொல்றாங்க, அவருக்கு இன்னும் அனுபவம் பத்தாது அப்படின்றாங்க. திருச்சியில நீங்க பேசினது அந்த மைக்கு வந்து இதாயிடுச்சு, சரியாயிடுச்சு. நான் அரியலூர் வீடியோ கொஞ்சம் தான் பார்த்தேன். பட் நாகப்பட்டினம் வீடியோ சூப்பரா இருந்துச்சு. ஆனா சிஎம் சரிக்கு சமமா நீங்க வெளுத்து வாங்கினீங்க. என்ன சிஎம் சார் மிரட்டி பாக்குறீங்களா? 2021 நானா நீங்களா அப்படின்னீங்க. அப்ப என்ன சொன்னீங்க மக்கள் கிட்ட, நான் உங்களை பார்க்க வரக்கூடாதா? உங்க மக்கள் குறைய நான் கேட்க கூடாதா? இந்த ஊருக்கு வரக்கூடாதா? இதெல்லாம் ஓகே தான், சொல்றதோட நிறுத்திக்க கூடாது, செஞ்சு காமிக்கணும். நீங்க 2026க்குள்ள நீங்க உங்களை நீங்க இது பண்ணிக்கணும். அவங்க சொன்னாங்க, இவங்க சொன்னாங்க, அவங்க எழுதி கொடுத்தாங்கன்னா நீங்க இது பண்ணக்கூடாது. பார்க்காம நீங்க வந்து படிக்கணும். இன்னும் நிறைய உங்களுக்கு அனுபவம் வேணும். ஆனா இதெல்லாம் பத்தாது சார். நான் வந்து உங்களை குறை சொல்றேன்னு நினைக்காதீங்க. இன்னும் நீங்க நிறைய பண்ணணும், நிறைய நீங்க வந்து எஃபர்ட் போடணும். அப்பதான் நீங்க ஈழத்தமிழரை பத்தி பேசுறீங்க. சரியா? மண் அரிப்புக்கு மின் அரிப்புன்னு சொன்னீங்க. ஒரு சில வேர்டெல்லாம் நான் கவனிச்சேன். மீன் அரிப்பு எங்கெங்க சார் வரும்? மண் அரிப்புக்கும் காட்டுக்கும் தான் சம்பந்தம். மீன் அரிப்புக்கும் காட்டுக்கும் என்ன சம்பந்தம்? நீங்க பேசியிருக்கீங்க. ஸோ நீங்க வந்து இன்னும் நிறைய எஃபர்ட் போடணும். இந்த அனுபவம் வந்து உங்களுக்கு கம்மி தான். ஆனா போக போக நீங்க பிக்கப் ஆயிடுவீங்கன்னு தான் எனக்கு தோணுது. ஆனா இந்த நாகப்பட்டினம் ஸ்பீச் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. இப்படியே நீங்க மெயின்டைன் பண்ணீங்கன்னா சீக்கிரமா அரசியலுக்கு வரலாம். என்னை பொறுத்த வரைக்கும் நீங்க ஒரு ஹீரோ தான், நான் இல்லைன்னே நான் சொல்ல மாட்டேன். அட் த சேம் டைம் பொலிட்டீஷியன்ல இன்னும் கொஞ்சம் அனுபவம் வேணும் சார். ஸோ பார்த்துக்கோங்க, நல்லபடியா நீங்க இது பண்ணுங்க. நல்லபடியா நீங்க இது பண்ணீங்கன்னா மக்கள் உங்களுக்கு தான் ஓட்டு போடுவாங்க. அதுல எந்த குறையும் நான் சொல்ல மாட்டேன்.
ஸோ இத்தோட இந்த வீடியோ முடிச்சுப்போம். மீண்டும் இன்னொரு கண்டென்ட்டில் சந்திப்போம். Until then, bye from இந்த signing off. மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. கூடவே பெல் ஐக்கான டிங் டாங்க ப்ரெஸ் பண்ணுங்க. மறக்காம இந்த ஸ்டைல்ஸை ஃபாலோ பண்ணுங்க. ஓகே, பாய்.